ஒரு சிறிய ஊரில் ராஜா ஒருவர் ஆட்சி செய்து வந்தார். அந்த ராஜா மிகவும் நியாயமானவர் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருநாள் ராஜாவின் சொந்த உறவினர் ஒருவர் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு ஏழை மனிதனும் அதே தவறை செய்திருந்தான். அரண்மனையில் விசாரணை நடந்தது. அனைவரும் உறவினர் என்பதால் ராஜா மன்னித்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் ராஜா அமைதியாக உண்மையை கேட்டார். சாட்சிகளை ஆராய்ந்தார். இருவரின் தவறும் ஒன்றே என்று உறுதி செய்தார். அப்போது ராஜா சொன்னார், நீதி என்பது உறவு, செல்வம், அதிகாரம் பார்க்காது. உண்மையையும் தவறையும் மட்டும்தான் பார்க்கும். அதன்படி இருவருக்கும் ஒரே தீர்ப்பை வழங்கினார். அந்த நாளில் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நடுநிலையுடன் வழங்கப்படும் நீதியே ஒரு நாட்டை உயர்த்தும். அதுவே திருக்குறள் சொல்லும் உண்மையான அறம்.